ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 3 days இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா October 5ல இருந்து அவங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 3 days என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ண போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணாதான் நம்ம போய்கிட்டு இருக்க ராக் கரெக்டா அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஓவரால் ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2020 லாஸ்டா முடிஞ்ச கொஸ்டின் பேப்பரை ஃபுல் அனலைசிஸ் பண்ண போறோம். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, ஆடியோ வீடியோ மியூட் பண்ணுங்க. அன்வான்டா யாராவது வீடியோ அன்மியூட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க அவங்கள. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரியா? இப்போ 2020 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். கொஸ்டின் பேப்பர் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க நான் டிஸ்பிளே பண்றேன், வியூ ஆகுதான்னு பாருங்க. உங்க நோட்ல 2020 போலீஸ் கான்ஸ்டபிள் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சொல்ல சொல்ல அப்படியே எழுதிட்டே வாங்க. 2020 போலீஸ் கான்ஸ்டபிள் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. சரிங்களா? அந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த 3 நாள் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கிறது கரெக்டா, நம்ம சொல்ற ஹெட்டிங்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்றது உங்களுக்கே புரியும். 2020 போலீஸ் கான்ஸ்டபிள் கொஸ்டின் பேப்பர் ஹெட்டிங் போட்டீங்களா? ஸோ அதுல கேட்ட 80 கொஸ்டினையுமே இப்போ அனலைசிஸ் பண்ண போறோம். அதை அனலைஸ் பண்ணி இப்போ அந்த 80 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நமக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியறது கிடையாது. சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறது இந்த கிளாஸோட மோட்டிவ் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 80 கொஸ்டினுமே உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நீங்க எடுத்து எழுத போறீங்க. இப்போ இந்த டாபிக்ல இப்போ இந்த டைம் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அடுத்த டைம் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஒரு 3 நாள் 3 வருஷ கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண போறோம். நான் சொல்றதை தெளிவா நோட் பண்ணிக்குவாங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பண்றது இல்ல படிக்கும்போது. இதை பண்ணீங்கனாலே நீங்க மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடலாம். சரி, டிஸ்பிளே பிரசன்ட் ஆகுதான்னு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஹெட்டிங் போடுங்க. உளவியல் உளவியல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. உளவியல் ஹெட்டிங் போட்டுட்டு நீங்க அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உளவியல்ல 30 கொஸ்டின் இருக்கு. இப்ப நம்ம 30 டாபிக் எடுக்க போறோம். 30 கொஸ்டின் நம்ம பார்க்க போறதுல 30 டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எழுதுறீங்க அப்படின்னா பொருத்தம் இல்லாததை காண்க அப்படின்னு எழுதுங்க. பொருத்தம் இல்லாததை காண்க. ஸோ இந்த பொருத்தம் இல்லாததை காண்க அப்படிங்கிறத நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னா அனாலஜி. டாபிக் பேரு அனாலஜி. நோட் பண்ணிக்கோங்க. உளவியல்ல இந்த டாபிக் பேரு அனாலஜி. சரிங்களா? சோ அப்ப இந்த அனாலஜிக்கு கீழே நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருத்தம் இல்லாதது. இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க. இந்த அணில், எலி, பல்லி இதெல்லாம் என்னது? ஊர்வன, ரெப்டைல்ஸ் அப்படின்னு பார்த்திருப்போம்ல. ஊர்வன. குயில் மட்டும் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பறக்கிறது. சோ இதை வச்சு நம்மளால ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் குயில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுதா? இந்த குயில் உங்களால புரிஞ்சுக்க முடியுதுலமா? சோ கொஸ்டின் வியூ ஆகும்பா. நீங்க இல்லாட்டி அன்மியூட் பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. கொஸ்டின் வியூ ஆகும். எல்லாருக்கும் வியூ ஆகுதுலமா? கொஸ்டின் எஸ் சார். வியூ ஆகும் சார். வியூ ஆகலைன்னா சரிங்களா? சோ இப்போ இந்த கொஸ்டினை எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த குயில் நமக்கு ஆன்சர்ன்றது தெரியும். இதோட இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அனாலஜின்னு ஹெட்டிங் போட்டுக்கணும். சரிங்களா? இதோட மீனிங் என்னன்னா இப்ப அனாலஜில இருந்து நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க, லாஸ்ட் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ அப்ப அனாலஜி டாபிக்கை நல்லா பார்க்கணும். இப்ப நான் October 5ல இருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது அனாலஜி டாபிக் வரும்போது உங்களுக்கு தெரியணும் போன வருஷம் அந்த கொஸ்டின் கேட்டாங்க. சோ அப்ப இந்த டாபிக் நல்லா பார்க்கணும். சோ இதுதான் ப்ரொசீஜர், படிக்கிற மெத்தட். சரிங்களா? சோ அனாலஜி நோட் பண்ணிக்கோங்க. அனாலஜி 2020 கொஸ்டின்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் ABC Z. இந்த மெத்தடை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ABC இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ZYX. அப்ப அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார்டிங்ல இருந்து வருது, தலைகீழா வருது. சோ இங்க இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த ஏபிசில சியும் ஏவும் மட்டும் பாத்தீங்கன்னா இடம் மாறி இருக்கா? நெக்ஸ்ட் கேட்டிருக்க கொஸ்டின்ல பாருங்க, சியும் ஏவும் இடம் மாறி இருக்கு. சோ அப்ப இந்த எக்ஸும் இசட்டும் இடம் மாறினா என்ன வரும்? XYZ வரும். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். தென் இதை நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கோடிங் டீகோடிங். நீங்க நோட்ல நோட் பண்ண வேண்டியது கோடிங் டீகோடிங். நோட் பண்ணிட்டீங்களா? குறியிடுதலும் மறு குறியிடுதலும். சோ அதுல நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு. அனாலஜில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறியிடுதலும் மறு குறியிடுதலும்.
ஓகேவா? இதை வந்து நீங்க சொன்ன மாதிரி கொஸ்டினா பார்க்க கூடாதுப்பா. மறுபடியும் சொல்றேன், கொஸ்டினா பார்க்க கூடாது. இதை வந்து நீங்க எப்படி பார்க்கணும்? ஒரு டாபிக்கா பார்க்கணும். இந்த டாபிக் கேட்டாங்கன்னா இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. நோட் பண்ணிட்டீங்களா? கோடிங் டிகோடிங். தேர்ட் கொஸ்டினை பொறுத்தவரை பெர்சன்டேஜ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சதவீதம். தேர்ட் கொஸ்டின் எதுல கேட்டிருக்காங்க? சதவீதம்ல கேட்டிருக்காங்க. நீங்க டைரக்டா என்ன நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சதவீதம் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. 53 கொஸ்டின் வந்து சதவீதம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றேன். தென் அதே மாதிரி சதவீதம்ன்றதை நோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு சதவீதம் டாபிக் அப்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சைக்காலஜில மேட்ச் டாபிக் வருது பாருங்க, சதவீதம். சரிங்களா? இது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சம மதிப்பெண்ணுடைய கேள்விகள் கொண்ட தேர்வு எழுதினான். அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதினான். சரியான மதிப்பீடு 60% கொடுத்திருக்காங்களா? சோ நம்ம சொல்யூஷன் பாருங்க. அவன் எத்தனை கேள்வி தப்பா எழுதியிருக்கிறான்? 10 கேள்வி. 10 கேள்வி தப்பா எழுதியிருக்கிறான். பட் கரெக்டா எழுதுனது 60%. மொத்தம் 100%னா அப்ப தப்பா எழுதுனது எத்தனை பர்சன்டேஜ்ப்பா? மொத்தம் 100%. சரியா எழுதுனது 60%. கரெக்டா எழுதுனது. அப்ப தப்பா எழுதுனது 40% தானே? மீனிங் புரியுதா? தப்பா எழுதின கொஸ்டின் 40%. அப்ப அந்த 40% தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 10. அதான சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதினான்னு சொல்லிட்டாங்க. அப்ப தவறா எழுதினது 10 கொஸ்டின். அந்த 10 கொஸ்டின் தான் எத்தனை பர்சன்டேஜ்? 40%. 40% 10. உங்களுக்கு கேட்டிருக்கிறது மொத்தம் எத்தனை கேள்வின்னு கேக்குறாங்க. மொத்தம் அப்படின்னா 100% எவ்வளவுன்னு கேக்குறாங்கப்பா. இப்போ 40% 10, இன்னும் ஒரு 40%, இன்னும் ஒரு 10. இது கூட இன்னும் ஒரு 20% கூட்டினீங்கன்னா டோட்டலா 100% ஆச்சா? அதான் நான் பண்ணிருக்கேன். இது ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 100% ஆச்சா? சோ அப்ப 10 + 10 + 5 டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 25 கொஸ்டின். அப்போ 100% இதுல 25 கொஸ்டின். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். யாருக்கா டவுட் இருக்கா அதுல? நோ சார். டவுட் இருக்கவங்க மட்டும் திரும்ப வேணும்னா கேளுங்க. உங்களுக்கு கிளாஸ் இப்படிதான் போகும். பட் இது கொஸ்டின் பேப்பர்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் மேலேயே சால்வ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு கிளாஸ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஸ்டின் எழுதி ஸ்பேஸ் விட்டு அதுலதான் சால்வ் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் கிளியராவே இருக்கும் கிளாஸ்ல. இதுல யாருக்கா டவுட் இருக்காப்பா? சார் ஒன் டைம் சொல்லுங்க. இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்னதுமா? இருந்தா கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. நான் உங்களை அன்மியூட் பண்ண சொல்லும் போது சொல்றவங்க மட்டும் அன்மியூட் பண்ணி கொஸ்டின் கேளுங்க. சரியா? சதவீதம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் டவுட் இருக்கவங்க கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எவை வேறுபட்டு இருக்கிறது? அப்ப இது என்ன கொஸ்டின்னா இதுவும் அனாலஜி. நோட் பண்ணிக்கோங்க. சோ அனாலஜில 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டதை காண்க. சோ அனாலஜி, ஃபர்ஸ்ட் அனாலஜி வந்து பாத்தீங்கன்னா 4மே டிஃபரெண்ட் திங்ஸ். செகண்ட் அனாலஜி என்னன்னா கம்பேரிசன் அனாலஜி. கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க கொஸ்டின். இப்போ 4 சக்கர வாகனம் சாலை ரோட்ல போகும். விண்வெளி கலன் விண்வெளியில போகும். கப்பல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல்ல போகும். வானூர்தி வானத்துல போகும். அவ்வளவுதான். சரிங்களா? வானத்துல இல்ல காற்றுலன்னு கொடுத்தாங்கன்னா கரெக்ட். ஆனா விமான ஓட்டின்னு கொடுத்துருக்காங்க. சோ ராங். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. இதுவும் அனாலஜி கொஸ்டின். இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா அனாலஜின்னு எடுத்து எழுத வேணாம். அனாலஜி பக்கத்துல 2ன்னு போட்டுக்கோங்க. 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது டைம் கேட்டாங்கன்னா 2 அடிச்சுட்டு 3ன்னு போட்டுக்கணும். சோ இதெல்லாம் நீங்க கொஸ்டினுக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ். இந்த டாபிக்கை நம்ம எவ்வளவு டெப்தா பார்க்கணும், எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? கிளியராமா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்ப எல்லாருமே எனக்கு எழுதிட்டு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணணும். நீங்க எழுதின நோட்ஸ் எனக்கு வேணும். எல்லாருமே எப்படி எழுதிருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். ஏன்னா இதை கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா 3 நாள்ல நீங்க என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாதுன்ற ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். கிளாஸ் நோட்ஸ். கொஸ்டின் நம்பர் 55 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 55 என்ன சொல்லியிருக்காங்க? 2 என்பது P எனவும் 3 என்பது N ஆகவும் 9 என்பது Q ஆகவும் அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை ஃபுல்லா இப்ப நான் எடுத்து எழுதியிருக்கிறேன் சைட்ல. ஓகேவா? எடுத்து எழுதிட்டு இப்ப என்ன கேட்டிருக்காங்க? 5 9 9 4 2 3. அப்போ 5க்கு நம்ம என்ன எடுக்கணும்? 5ன்னா R. ஃபர்ஸ்ட் வந்து R வரும். ஓகே. அப்போ இது 2மே வராது. ஃபர்ஸ்ட் Rனா 2 வர சான்ஸ் இருக்கு. ஓகே.
சோ 2 ஆன்சர் வருதா, இதை ஈஸியா செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா கடைசி 3 3ல முடிஞ்சிருக்கு. 3ல முடிஞ்சா எதுல முடியணும், எண்ல முடியணும். இதுல எது எண்ல முடிஞ்சிருக்கு, இது எண்ல முடியல, இதுதான் ஆன்சர். சிம்பிள், இவ்வளவுதான். டைரக்டா நம்ம ஆன்சர் எடுக்க முடியும். கொஸ்டின் புரியுதா? சோ இது என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடிங் டீகோடிங் தான். ஆல்ரெடி கோடிங் டீகோடிங் எழுதிருக்கீங்கல்ல, அதுல 2ன்னு போட்டுக்கோங்க. கோடிங் டீகோடிங்ல 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குறியிடுதலும் மறு குறியிடுதலும்ல 2வது கொஸ்டின் இது. சரிங்களா? குறியிடுதலும் மறு குறியிடுதலும்ல இது 2வது கொஸ்டின். தென் 6வது கொஸ்டின் பாருங்க. யாருக்கா டவுட் இருக்காமா இந்த கொஸ்டின்ல? கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. என்னென்ன டாபிக்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் தான். சரியா? இன்னைக்கு நான் இந்த 3 நாள் கிளாஸ்ல டாபிக் தான் சொல்ல போறேன். சோ இப்போ நீங்க இதை வச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ கோடிங் டீகோடிங் அப்படின்னா கோடிங் டீகோடிங்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்த டைம் இதே கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. நம்ம கிளாஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கோடிங் டீகோடிங் டாபிக்ல உங்களுக்கு மொத்தம் 10 மாடல் கொஸ்டின் நடத்திடுவோம். 10 மாடல். அதாவது இந்த மாதிரி டைரக்டா கேட்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது இன்டர்சேஞ்சிங். உள்ள இருக்க லெட்டரை அப்படியே மாத்தி எழுதியிருப்பாங்க, அது இன்டர்சேஞ்சிங். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்சேஞ்சிங் கிடையாது. இது என்னது அப்படின்னா சப்ஸ்டியூட் மெத்தட். டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ற மெத்தட். இது சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல். இந்த மாதிரி மொத்தம் 10 மாடல் இருக்கு. இந்த 10 மாடலுமே கிளாஸ்ல நடத்திடுவோம். சோ உங்களுக்கு இந்த டைம்ல 2 மாடல் கேட்டிருக்காங்கன்னா அடுத்த டைம் இந்த டாபிக் கேட்பாங்க, ஆனா இதே மாடல் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சோ மாத்தி கேட்கலாம். சோ நம்ம ஓவராலா 10 மாடலும் பாத்துட்டீங்கன்னா அதை தாண்டி கொஸ்டின் கேட்க முடியாது. சோ அப்படிதான் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு டோட்டலா 10 மாடலையுமே இதுல கவர் பண்ணிடுவேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 56. கொஸ்டின் நம்பர் 56. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் பேஸ் பண்ணி இருக்கு. இந்த எஸ் அப்படிங்கிறது இதை வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்ல. சோ இந்த மாடல் கொஸ்டினை ஃபுல்லாவே நம்ம டயக்ராம் அப்படிங்கிற டாபிக்ல பார்ப்போம். டயக்ராம், டயக்ராமெட்டிக் மெத்தட், வரைபடங்கள். சரிங்களா? வரைபடங்கள் அப்படிங்கிற டாபிக் கீழே இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சிம்பிளா வரைபடங்கள் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. 6வது டைப் வரைபடங்கள். இப்ப லாஸ்ட் கேட்பேன் மொத்தம் எத்தனை டாபிக்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் 6 கொஸ்டின் பார்த்திருக்கோம். டாபிக் 4 தான். ஏன்னா கோடிங் டீகோடிங் 2 டைம் வந்துருச்சு, அதே மாதிரி அனாலஜி 2 டைம் வந்துருச்சு. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாக் நோட் பண்ணிக்கோங்க. கிளாக், கிளாக் அப்படிங்கிறது டைம் பேஸ் பண்ணியும் கேட்கலாம், ஆங்கிள் டிகிரி பேஸ் பண்ணியும் கேட்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு டைம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கிளாக் அதாவது கடிகாரம் அப்படின்னு எழுதி பிராக்கெட்ல மணி, கடிகாரம் பிராக்கெட்ல மணி நோட் பண்ணுங்க. டைம், மணி அப்படின்னா டைம். சோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரும் இது பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்றதை கரெக்டா எழுதிக்கிட்டே வாங்க. நீங்க படிக்கும் போது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம படிக்க வேண்டிய டாபிக். சரிங்களா? அடுத்தது பாருங்க 58. வெண்பட முறை எழுதிக்கோங்க. இது வெண்படம், வென் டயக்ராம் கொஸ்டின். வென் டயக்ராம் கொஸ்டின். வென் டயக்ராம்ல அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மானிடர்கள். சோ இந்த மானிடர்கள் அப்படின்னா யாருன்னா மனிதர்கள். மனிதனை தான் மானிடர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ மனிதர்கள் மொத்தமா மனிதர்கள். இந்த மனிதர்களுக்குள்ள அறிஞர்களும் இருக்கலாம், தொழில்நுட்ப வல்லுநர்களும் இருக்கலாம். சோ அதுதான் இந்த டயக்ராம் குறிக்குது. சோ அப்போ மொத்தமா இருக்க டயக்ராம் வந்து மானிடர்கள், இதுக்குள்ள அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள். சில அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த சென்டர் டினோட் பண்ணுது. ஓகேவா? யாருமா அது? கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, இல்ல அவங்களை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க. யாரு இப்ப பேசுறது? யாரும் அன்மியூட் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கேன். ஓகே, சரிங்களா? சோ இதுதான்ப்பா பேட்டர்ன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டாபிக்ல வரும்னா வென் டயக்ராம், வெண்பட முறைன்னு எழுதிக்கோங்க. சோ வெண்பட முறையில மொத்தம் 10 டயக்ராம் இருக்கு. இந்த ஒரு டயக்ராமுக்கும் நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஒரு டயக்ராமுக்கும் 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். சோ அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்றத 2வது நோட் பண்ணுவோம். வென் டயக்ராம்பா,
வென் டயக்ராம், அதாவது அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மானிடர்கள்னு கொடுத்திருக்காங்க. மானிடர்கள்னா ஒண்ணும் இல்ல, மனிதர்கள்மா. மொத்தமா மனிதர்கள். இந்த மனிதர்களுக்குள்ள சில அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ அப்ப இந்த கேப் எதை குறிக்கும்? இது வந்து மனிதர்கள், இது அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள். இந்த சென்ட்ரல் இருக்கிறது பாத்தீங்கன்னா சில அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத குறிக்கும். தயவு செஞ்சு இந்த அன்மியூட் பண்றவங்களை ஃபுல்லா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. சரியா? நீங்க வெண்படம் நோட் பண்ணுங்க. இப்போ கிளாஸ் இல்லப்பா, கொஸ்டினை அனலைஸ் பண்றோம். சரிங்களா? இந்த கொஸ்டினை நடத்திட்டு விடுறது மேட்டர் கிடையாது. இந்த கொஸ்டின்ல பேஸ் பண்ணி அடுத்த டைம் இந்த டாபிக் கேட்டாங்கன்னா நீங்க விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் டாபிக்கை நோட் பண்ண சொல்றேன். இப்போ நீங்க டாபிக்கை மட்டும் நோட் பண்ணுங்க, வேற எதையும் நோட் பண்ண வேண்டாம். 59 கொஸ்டின் நம்பர் 59 வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிங் டீகோடிங் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 59 பாருங்க, மறுபடியும் ஒரு லெட்டருக்கு வேற ஒரு லெட்டரை கோட் பண்ணிருக்காங்க. இதுவும் கோடிங் டீகோடிங். சோ இப்போ நீங்க கோடிங் டீகோடிங் தனியா எழுதக்கூடாது. கோடிங் டீகோடிங் பக்கத்துல 2ன்னு போட்டிருக்கீங்களா, இப்போ 3ன்னு மாத்திக்கோங்க. அப்போ கோடிங் டீகோடிங்ல மட்டும் 3 கொஸ்டின் கேட்கறாங்களா? கோடிங் டீகோடிங்ல மட்டும் 3 கொஸ்டின் கேட்கறாங்க. சோ அப்ப அந்த கோடிங் டீகோடிங் டாபிக் நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? சோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ். சரியா? விஜயகுமார் அப்படிங்கிறவங்கள கொஞ்சம் இது பண்ணாதீங்க, மறுபடியும் அட்மிட் கொடுக்காதீங்க உங்களுக்கு. புரியுதாப்பா? இப்ப இந்த கோடிங் டீகோடிங்ல 3 கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் படிக்கணும். தேவையில்லாம எல்லா டாபிக்கையும் நீங்க படிக்க கூடாது. சரியா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஏஜஸ் நோட் பண்ணிக்கோங்க. வயது கணக்குகள், ஏஜஸ், வயது கணக்குகள், ஏஜஸ், வயது கணக்குகள். சோ அப்ப ஏஜ் கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜில வராதுல்ல. ஏஜ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேத்ல வந்துடும். அது உங்களுக்குள்ள கேட்டிருக்காங்க பாருங்க, ஏஜஸ், பர்சன்டேஜ். சோ அதெல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது. ஏஜஸ் நோட் பண்ணிக்கோங்க, வயது கணக்குகள். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் தான், சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை பாருங்களேன், ரெண்டையும் லிங்க் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். சோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க சொல்றேன். இதை நீங்க சிம்பிளிபிகேஷன் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின்லயும் இருக்கு. இதோட கரெக்டான மீனிங் என்னன்னா நம்பர் அனாலஜி. ஆல்ரெடி அனாலஜில 2 போட்டிருக்கீங்கல்ல, இதை 3ஆ மாத்திக்கோங்க. நம்பர் அனாலஜி. ஆல்ரெடி அனாலஜில 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ நம்பர் அனாலஜி கொஸ்டின் டாபிக். இந்த டாபிக் 61வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் அனாலஜி. ஒரு 3 நாள் கிளாஸ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா டாபிக் அனலைஸ் பண்ணுவோம். எந்தெந்த டாபிக் எல்லாம் படிக்கணும் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு அக்டோபர் 5ல இருந்து டாபிக் ஆரம்பிக்கும் போது நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ நான் உங்களுக்கு அனாலஜி டாபிக் நடத்துறேன் அப்படின்னா 2019ல 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யாருப்பா அது? இந்த மாதிரி அன்மியூட் பண்ணாதீங்கன்னு எத்தனை டைம் சொல்றேன். தயவு செஞ்சு லெஃப்ட் ஆயிருங்க. இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஆயிருங்க, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ அனாலஜியை பொறுத்தவரை 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனாலஜில 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்ப அடுத்த டைம் நீங்க அனாலஜி டாபிக் பார்க்கும்போது அனாலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அனாலஜிக்கும் கொடுக்கணும், சேம் டைம் கோடிங் டீகோடிங். இதை நான் அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ கோடிங் டீகோடிங் டாபிக் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நான் இந்த டைம் கொஸ்டினுக்கு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணல, டாபிக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நம்ம ஏஜஸ்னு ஒரு டாபிக் பார்க்கும்போது அந்த டாபிக் குள்ள உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்றேன். இப்போ என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்கன்றதை மட்டும் நோட் பண்ணுங்க. சோ இது நம்பர் அனாலஜிமா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த 5ல இருந்து 55 எப்படி வந்துச்சு அப்படின்னா 11ஆல பெருக்கி இருக்கும். அதே மாதிரி 9ல இருந்து இங்க 11ஆல பெருக்கினா என்ன வரும்? 9 × 11 99. ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். சோ இதுதான் நம்பர் அனாலஜி. மேல என்ன பண்ணிருக்காங்களோ அதே ப்ரொசீஜரை கீழே பண்ணணும். சரியா? சோ ஏஜ் கொஸ்டின் ஒண்ணும் இல்லம்மா, கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கப்பா.
தற்போது தந்தை மற்றும் தந்தையின் வயது மகனை விட 5 மடங்குன்னு கொடுத்துருக்காங்களா? சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை சால்வே பண்ண வேணாம், சைக்காலஜிக்கலா எப்படி யோசிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, தற்போதைய வயதை கண்டுபிடிக்க. அப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷனுமே என்னது? தற்போதைய வயது. கொஸ்டின் என்னன்னு பாருங்க, தந்தையின் வயது மகனை விட 5 மடங்கு. இப்போ அப்பாவோட வயது மகனோட வயதை விட, சரிங்களா? நீங்க தமிழ்லயே கூட எழுதிக்கோங்களேன், அப்பா மகன். அப்பாவோட வயது 5 மடங்கா இருக்கு, மகனோட வயது 1 மடங்கா இருக்கும்போது. இவ்வளவுதான் லாஜிக். அப்போ மகனோட வயச 5ஆல பெருக்குனா அப்பா வயசு வருமா? மீனிங் புரியுதா? அதானே சொல்லியிருக்காங்க. 5 மடங்குனா என்ன அர்த்தம்? மகனோட வயதை 5ஆல பெருக்குனா அப்பாவோட வயசு வரணும். அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் இவ்வளவுதான். இதை நீங்க போய் மேத்தமெட்டிக்கலா பெருசா சால்வ் பண்ண தேவையில்லை. இங்க கீழே பாருங்க, மகனையும் அப்பா வயது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. எந்த மகன் வயதை 5ஆல பெருக்கும் போது அப்பா வயது வருது? இப்ப 10 5ஆல பெருக்குனா என்ன வரணும்? 50 தான் வரணும். சோ அப்போ ஏ ஆன்சர் இல்ல. பி பாருங்க, 6 5ஆல பெருக்குனா என்ன வரணும்? 30 தான் வரணும். ஆனா இங்க 24 இருக்கு. சோ அப்ப பி ஆன்சர் இல்ல. ஓகேவா? சி பாருங்க, 12 5ஆல பெருக்குனா என்ன வருது? 12 5ஆல மல்டிப்ளை பண்ணா என்னப்பா வருது? 60 வருதா? சோ அப்ப இந்த இடம் தானே உங்களுக்கு மகன் வயதும் அப்பா வயதும் 5 மடங்கு அப்படிங்கிறத டேலி பண்ணுது. கொஸ்டின் புரியுதா எப்படி படிக்கணும்னு? நீங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரி எழுதி சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு எந்த கொஸ்டினுமே அப்படி கேட்க மாட்டாங்க. நீங்க கால்குலேஷனா படிக்காதீங்க, இந்த மாதிரி லாஜிக்கலா தான் உங்களுக்கு கேட்பாங்க. இன்னொரு டைம் சொல்றேன், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. மகனோட வயதை விட அப்பாவோட வயது 5 மடங்கு அப்படின்னா மகன் வயதை 5ஆல பெருக்குனா அப்பா வயசு வரணும்பா. அவ்வளவுதான். சோ கொடுத்திருக்கிற ஆன்சர் இருக்கா? இந்த ஆன்சரை ஃபுல்லா எடுத்து எழுதிட்டு 10 70 5ஆல பெருக்குனா இந்த ஆன்சர் வருதா? வரல. அடுத்து என்ன இருக்கு? 6 24 5ஆல பெருக்குனா வருதா? வரல. தென் 12 60 இது எடுங்க, 12 5ஆல பெருக்குனா 60 வருதா? சோ அப்ப ஆப்ஷன் சி கரெக்ட். புரிஞ்சுச்சா? என்ன பண்ணிருக்கோம்னு புரியுதாப்பா? யாருக்காவது இன்னும் புரியாம இருக்கா? நான் உங்களுக்கு கிளாஸ்ல இன்னும் டீட்டெயிலா சொல்றேன்மா. இப்ப கிளாஸ்ல வந்து நம்ம ஏஜஸ் அப்படின்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏஜஸ பத்தி ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ்ல அதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். அப்படிதான் உங்களுக்கு 60 கிளாஸ் இருக்கு சைக்காலஜி. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு டாபிக் நடத்தும் போது அந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ கோடிங் டீகோடிங் நடத்துறேன் அப்படின்னா நான் சொல்லுவேன், இந்த கோடிங் டீகோடிங் உங்களுக்கு 3 டைம் கேட்டிருக்காங்க 2019ல, 2020ல 2 டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லும் போது புரியறதை விட இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ 2020 கொஸ்டின் பேப்பர்ல கோடிங் டீகோடிங் 3 டைம் கேட்டிருக்காங்க, ஏஜஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப அந்த டாபிக் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது தெரியும். இங்க பாருங்க, கொஸ்டின் நம்பர் 62 என்னதுன்னு பாருங்க. மறுபடியும் சிஸ்டர் என்பது ஒரு கோட் பண்ணிருக்காங்களா? அப்போ கோடிங் டீகோடிங் இது எத்தனாவது கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பர்ல? 4வது கொஸ்டின். 3 போட்டிருக்கீங்களா ஆல்ரெடி? அது பக்கத்துல 4 நோட் பண்ணிக்கோங்க. கோடிங் டீகோடிங் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2020 கொஸ்டின் பேப்பர்ப்பா, லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க, கோடிங் டீகோடிங் மட்டும் 4 டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. சோ அடுத்து அப்படியே வாங்க, 63. கோடிங் டீகோடிங் ஈஸி தானம்மா, இது நம்மளே ஆன்சர் பண்ணிடலாம்ல. ஒரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். ஒரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் வந்து அந்த நம்பர் எடுத்து எழுத போறோம். இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எஸ் இருக்கா? SON. எங்க எஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் எஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 5. அப்போ இங்க எஸ்ல ஆரம்பிக்குது. ஆல்ரெடி எஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு, 2 இடத்துல இருக்கு. 2 இடத்துலயுமே எஸ்க்கு பதிலா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 5ன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்ல ஆரம்பிச்சா 5ல ஆரம்பிக்கும். எது 5ல ஆரம்பிக்கும்? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 5ல ஆரம்பிக்கும். அவ்வளவுதான் கோடிங். எஸ்ன்ற லெட்டரை 5ன்னு கோட் பண்ணிருக்காங்க. என்னப்பா புரியுதாப்பா? கொஸ்டின் புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல சன் நமக்கு கேட்டிருக்காங்க, SON நமக்கு கேட்டிருக்காங்க. இது ஒரு லெட்டருக்கும் என்ன நம்பர் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் எஸ் இருக்கா? இதுக்கு முன்னாடி எஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. சிஸ்டர்ல 2 இடத்துல எஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எஸ் இருக்கு, 2வது ஒரு எஸ் இருக்கு. அப்ப அந்த 2 எஸ்ஸுக்கும் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க
5 5 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்ன்னா எதை குறிக்கும்? 5 குறிக்கும். அப்ப 5ல ஆரம்பிக்கிற ஆன்சர் எது? ஆப்ஷன் பி. கிளியரா? சோ இவ்வளவுதான் கோடிங், ரொம்ப ஈஸி. கோடிங் டீகோடிங்ல இது 4வது கொஸ்டின். 4ன்னு போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க கோடிங் டீகோடிங் டாபிக் பக்கத்துல. நெக்ஸ்ட் 63. 63வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சீரிஸ், எண் தொடர்கள். எழுதிக்கோங்க. அடுத்த டாபிக் எண் தொடர்கள். எண் தொடர்கள்ல கொஸ்டின் கேட்கிறாங்க. எண் தொடர்கள் அப்படின்னு நோட் பண்ணுங்க. எண் தொடர்கள். சோ இந்த சீரிஸ் நான் உங்களுக்கு கொஸ்டின்ல ஆன்சர் டைரக்டாவே கொடுத்துட்டேன். 11 கூட்டியிருக்காங்க, அடுத்து 22, 33, 44, இந்த மாதிரி 11வது வாய்ப்பாடு அப்படியே கூட்டிக்கிட்டே வர்றாங்கப்பா. அவ்வளவுதான். கூட்டி பாத்தீங்கன்னா ஆன்சர் தெரியும். ஃபர்ஸ்ட் 11, அடுத்து 22, 33, 44 அப்படியே கூட்டிக்கிட்டே வந்தா ஆன்சர் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 64 பாருங்க. இது ஆவரேஜ், சராசரி. அடுத்த டாபிக் சராசரி, நோட் பண்ணிக்கோங்க. சராசரி. சராசரினா என்ன பண்ணுவோம்? சிம்பிள். சராசரி அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்கன்னா சராசரி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நம்பரையும் கூட்டிட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் வகுத்துருவோம். அதான் சராசரி. இப்ப இந்த இடத்துல சராசரிக்கு என்ன பண்ணணும்? மொத்தம் 7 பேர் கொடுத்துருக்காங்களா? எல்லா நம்பரையும் கூட்டி 7ஆல வகுக்கணும். சோ அதான் பண்ணிருக்கோம். இங்க எல்லா நம்பரையும் கூட்டினா எவ்வளவு வருது? 266 வரும். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இந்த 38, 42, 30 எல்லாத்தையும் கூட்டிட்டு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 7 மாணவர்கள் கொடுத்துட்டாங்களா? 7ஆல வகுக்கணும். வகுத்தா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 38 கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அறுபதாவது கொஸ்டினுக்கு ஸ்டெப்பே இல்லப்பா, டைரக்டா ஆன்சர் வந்துருச்சு. 4 ஆப்ஷன்ல டைரக்டா ஆன்சர் வந்துருச்சுல ஏஜ்ல. இல்ல சார், ரெண்டாவது ஸ்டெப் ஒன்று இருக்கு, அதை நீங்க எதுவுமே சொல்லல, அதுதான் சார் கேட்டேன். ரெண்டாவது ஸ்டெப் தேவையே இல்லைன்ற. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின், சைக்காலஜி கொஸ்டின். இப்போ நான் இது கண்டுபிடிச்சிட்டேன். 60, 12, 60ன்னு சொல்லியிருக்கேனா? ஆமா சார். இது 5ஆல பெருக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. சோ அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன? 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்றாங்க. 4 மடங்கு. இது செக் பண்றதுக்கு தான். இப்ப 4 வருஷம் கழிச்சுன்னா 2 பேருக்குமே 4 வயசு கூடி இருக்குமா? ஆமா சார். அப்ப என்ன இருக்கும்? மகனோட வயது 16, அப்பாவோட வயது 64. இப்போ 4 மடங்கா இருக்காது அவங்க சொன்ன மாதிரி? ஓகே ஓகே. புரியுதா? ஃபர்ஸ்ட் 5 மடங்கா இருந்துச்சு, 4 வருஷம் கழிச்சு 4 மடங்கா இருக்கு. இது ஒரு வெரிஃபிகேஷன் தான். இந்த வெரிஃபிகேஷன், இந்த ரெண்டாவது ஸ்டெப் நீங்க எப்ப எடுக்கணும்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்டெப் நான் ஏன் போலன்னா, வேற எந்த ஆன்சருமே வரல. ஆப்ஷன்ல பாருங்க, ஒரே ஒரு ஆன்சர் தானே இருக்கு. அதனால ஓகே. ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன்ல 2 ஆன்சர் உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப நீங்க ரெண்டாவது ஸ்டெப் யோசிக்கணும். அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சர் கரெக்டா வரும். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்க ரெண்டாவது ஸ்டெப் போகவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஆன்சர் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஓகே சார். ஓகே சார். சரியா? ஓகே. சோ அதே மாதிரி ஆல்ரெடி கிளாக்ல ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 65 கிளாக் ஆல்ரெடி எழுதிருப்பீங்க பாருங்க, கடிகாரம். அதுல 2ன்னு போட்டுக்கோங்க. கடிகாரத்துல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கே தெரியும். 17 மணி அப்படின்னா 12 மணிக்கு அப்புறம் 17னா என்ன வரும்? மொத்தம் 17 மணி. 12 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அப்ப ஈவினிங் 5 மணியை தான் என்ன சொல்லுவோம்? 17 மணின்னு சொல்லுவோம். 5 மணி பிற்பகல். முற்பகலா இருந்தா 5 மணி 5னே சொல்லிடுவோம். மதியம் 5 மணின்றதா என்ன சொல்லுவோம்னா 17ன்னு சொல்லுவோம். மொபைல் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. எஸ். ஓகே சார். 64 என்ன டாபிக் சார்? ஆவரேஜ்ப்பா, ஆவரேஜ், சராசரி. சராசரி சொன்னேன்ல, மொத்தமா கூட்டிட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் வகுத்துடணும். அதான் சராசரி. சரியா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி நேற்று நான் சொன்ன மாதிரி இந்த டைம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 5ல இருந்து டாபிக் வைஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். அக்டோபர் 5 வரை. இன்னைக்கு அக்டோபர் 2, அக்டோபர் 3, அக்டோபர் 4, 3 நாள் 3 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம் இதே மாதிரி. சரிங்களா? 3 கொஸ்டின் பேப்பர் பாக்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுல எல்லாம் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. இதை மட்டும் படிச்சா போதும், அவ்வளவுதான். இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு தான் நான் கொஸ்டின் பேப்பர் பாக்குறேன். ஏன்னா நான் திரும்ப கிளாஸ்க்குள்ள போய் இதுதான் இம்பார்ட்டன்ட், இதை படிங்க அப்படின்னு சொல்றப்போ அது நானா சொல்றதா இருக்காது. கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக தான் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்றேன். அப்போ நான் சொல்றப்போ எது எது இம்பார்ட்டன்ட் சொல்றேனோ அதை மட்டும் தெளிவா படிச்சா போதும். சரிங்களா? பெய்டு கிளாஸ் தான். நான் ஃபீஸ் பத்தி நேற்றே சொல்லியிருக்கிறேன். ஸோ மற்றபடி ஃபீஸ் டீடைல்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கிளாஸ் முடியவும் கான்டாக்ட் பண்ணுங்க.
மொத்தம் 150 நாள் கிளாஸ் சொல்லியிருக்கேன். சரிங்களா? கிளாஸ் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த டவுட் மட்டும் இருந்தா கேளுங்க. ஓகே. இப்போ இதுல வந்து பாருங்க, வேறுபட்ட ஒன்று. வேறுபட்ட ஒன்றுனா என்னன்னு சொன்னேன்? அனாலஜி. அனாலஜில ஆல்ரெடி எத்தனை கொஸ்டின் எழுதிருக்கீங்க? இந்த கொஸ்டின் பேப்பர்லயே அனாலஜில இது எத்தனாவது கொஸ்டின்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 4th. 4th கொஸ்டின். ஓகேவா? கோடிங் டீ கோடிங்ல 4 கொஸ்டின், அனாலஜில 4 கொஸ்டின். உங்களுக்கு இருக்கிற 30 கொஸ்டின்ல நல்லா பாருங்க, 10 கொஸ்டின் 2 டாபிக்ல இருந்து வந்துருச்சா? ஸோ இதெல்லாம் தெரியாம தான் நீங்க கொஸ்டின் மிஸ் பண்றீங்க. அனாலஜில மட்டுமே 4 கொஸ்டின். அதே மாதிரி கோடிங் டீ கோடிங்ல மட்டுமே 4 கொஸ்டின் இருக்கு. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. யாரை அன்மியூட் பண்ணிருக்கீங்க? மியூட் பண்ணுங்கப்பா. ஆன்சர் சொல்லும் போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, தேவையில்லாம அன்மியூட் பண்ணாதீங்க. சரியா? ஓகே. இதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுக்கப்புறம் ஆல்ரெடி டயக்ராம்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? டயக்ராம் கொஸ்டின் 1 தான் சார். இப்போ 3 கொஸ்டின் இருக்கு பாருங்க வரிசையா. மொத்தம் டயக்ராம்ல 4 கொஸ்டின் நோட் பண்ணுங்க. டயக்ராம்ல 4 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல. இப்ப பாருங்க, மிரர் இமேஜ், கண்ணாடி பின்பம், ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ், கண்ணாடி பின்பம். என்ன ஒண்ணு பாருங்க, இன்கம்ப்ளீட்டட் இமேஜ், நிரப்பப்படாத பின்பம். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வரைபடம் தான், வரைபட முறை தான். ஒத்த பின்பம், இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஒத்த பின்பம், ஒத்த வரைபடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 வரைபடத்துக்கு என்ன லிங்கோ அதே லிங்க்ல இங்க வரையணும். ஒத்த பின்பம், ஒத்த வரைபடம். சோ பாத்தீங்களா? இப்போ நீங்க லாஸ்ட் இதுக்கான கன்க்ளூஷன் நீங்க தான் சொல்ல போறீங்க. எந்தெந்த டாபிக் மட்டும் படிச்சிருந்தாலே போன டைம் சைக்காலஜி ஆன்சர் பண்ணிருக்கலாம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். டயக்ராம்ல 4 கொஸ்டின் வந்திருக்கு இதோட. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது என்னது? நம்பர் சீரிஸ், எண் தொடர்கள் இருக்கீங்களா? ஆல்ரெடி நம்பர் சீரிஸ்ல எத்தனை கொஸ்டின் பார்த்திருந்தோம்? ஒரு கொஸ்டின் பார்த்திருந்தோமா? இது 2வது கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. எண் தொடர்கள்ல 2வது கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே கொடுத்திருப்பேன். நான் இப்ப ஆன்சர் கீ சால்வ் பண்ணிருக்க கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் குரூப்ல போட்டுறேன். சரிங்களா? நான் பெய்டு குரூப்ல உங்களுக்கு நான் இப்ப போட்டு விட்டுருவேன். அதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு இப்ப நீங்க எழுதுனதை எனக்கு அனுப்பணும். எத்தனை டாபிக் எழுதிருக்கீங்க, எப்படி எழுதிருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். கரெக்டா எழுதிருக்கீங்களா இல்ல சும்மா நோட் பண்றீங்களா எனக்கு தெரியணும். நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை எனக்கு கரெக்டா பண்ணி அனுப்புனீங்கன்னா தான் அடுத்தடுத்த நாள் கிளாஸ் கண்டினியூஸா போகும். இது கொஸ்டின் நம்பர் 70மா, நம்பர் சீரிஸ் 2வது கொஸ்டின். அடுத்தது பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி ஆர்டர் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கில அகராதினா டிக்ஷனரி ஆர்டர். டிக்ஷனரி ஆர்டர் ஒரு கொஸ்டின். நம்ம டிக்ஷனரியில போயிட்டு ஒரு சில வேர்டிங்ஸை தேடுவோம் இல்லைங்களா? தேடும் போது அது என்ன ஆர்டர் அப்படின்னு தெரியணும். டிக்ஷனரி ஆர்டர் இது 71 டிக்ஷனரி ஆர்டர். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃப் ஃபர்ஸ்ட், எல்லாமே எஃப் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்க லெட்டரை பாருங்க. அதுக்கப்புறம் இருக்க லெட்டர் ஏ வரும். ஏக்கு அப்புறம் என்ன வரும்? ஏக்கு அப்புறம் இ வரும். இக்கு அப்புறம் தான் ஆர், ஆருக்கு அப்புறம் யூ. இப்ப 2வது லெட்டரை பார்த்திருக்கோம். ஏ, அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் ஆர், அதுக்கப்புறம் யூ. லெட்டர் வரிசைப்படி. ஸோ அப்ப 2, 1, 3, 4 இதுதான் அகராதி வரிசை. சரிங்களா? டிக்ஷனரி ஆர்டர்ல பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 72. கொஸ்டின் நம்பர் 72 வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதை சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி நோட் பண்ணுங்க. ப்ராபபிலிட்டி அதாவது நிகழ்தகவு. நிகழ்தகவு அப்படின்னு எழுதிக்கோங்கம்மா. நிகழ்தகவு. நிகழ்தகவு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்தகவுக்கு பக்கத்துல செஸ் அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி கை கொடுத்தல் அப்படின்னு எழுதிக்கோங்க. கை கொடுத்தல். இதே மாடல் கொஸ்டின் கை கொடுத்தல்னு பார்ப்போம் நம்ம. அதே தான் உங்களுக்கு செஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. இது நான் கிளாஸ்லயே நடத்திடுவேன். கை கொடுத்தல்னு ஒரு டாபிக் நடத்துவேன். அந்த கை கொடுத்தல் அப்படிங்கிற சம்ம தான் உங்களுக்கு இங்க செஸ் போர்ட், செஸ் கேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிகழ்தகவு இதை வந்து நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ல பார்ப்போம். நிகழ்தகவு நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்னா எண்ணியல். 2 டாபிக்லயே வரும்பா. எண்ணியல்.
எண்ணியல் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. நிகழ்தகவு எண்ணியல் ரெண்டுலயுமே வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வாத்து கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? இது வந்து பாருங்க, இந்த இடம் என்ன அப்படின்னா லெட்டர் சீரீஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. நம்பர் சீரீஸ் எழுதிருக்கீங்கல்ல, அது பக்கத்திலேயே லெட்டர் சீரீஸ் எழுதிக்கோங்க. நம்பர் சீரீஸ் மாதிரி லெட்டர் சீரீஸ் அப்படின்னா எழுத்து தொடர்கள், எண் தொடர்கள் எழுதியிருக்கோமா, அதே மாதிரி எழுத்து தொடர்கள். இது ஏஇ ஐஓயு, இது வவ்வல்ஸ், அவ்வளவுதான். சிம்பிளான கொஸ்டின் தான். எழுத்து தொடர்கள் அப்படின்னு எழுதுங்க. எண் தொடர்கள் மாதிரி எழுத்து தொடர்கள். இது ஃபுல்லா ஒரே டாபிக்கா தான் பார்க்க போறோம். சரிங்களா? எழுத்து தொடர்கள். தென் இந்த வாத்து கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உளவியல், பியூர், அதாவது பியூர் சைக்காலஜி எழுதுங்க சொல்றேன். பியூர் சைக்காலஜினா யோசிச்சு ஆன்சர் பண்ற கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க, பியூர் சைக்காலஜி. சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டைரக்டாவே ஆல்மோஸ்ட் இதுல 25 கொஸ்டின் நான் சொல்லுவேன். அந்த 25 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும் பியூர் சைக்காலஜில. இந்த வாத்து கொஸ்டின் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு தோட்டத்துல சில ஆட்கள் இருப்பாங்க, சில பேர், சில மனிதர்கள் இருப்பாங்க, சில விலங்குகள் இருக்கும், சில அனிமல் இருக்கும். அதோட தலை கால் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ல வந்து எத்தனை முக்கோணம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பியூர் சைக்காலஜி. சரிங்களா? அது ஒரு 25 கொஸ்டின் தான் இருக்கு. நான் சொல்ற அந்த 25 கொஸ்டின் பாத்தீங்கன்னாலே இதுக்குள்ள ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 74. சரியா? கொஸ்டின் நம்பர் 75 மறுபடியும் டயக்ராம். டயக்ராம்ல இது 5வது கொஸ்டின். டயக்ராம்ல 5வது கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் இப்ப நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் எது வரை பார்த்திருந்தோம்? 74 வரை பார்த்தோமா? 75. இப்போ 76 வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ். இதுக்கு முன்னாடி நம்பர் சீரிஸ்ல 2 கொஸ்டின் எழுதுனீங்கல்ல, இத 3வது கொஸ்டினா நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் சீரிஸ்ல மிஸ்ஸிங் நம்பரும் சேர்த்து பார்த்துருவோம். ஒரே டாபிக் தான் நம்ம பார்க்க போறது. நம்பர் சீரிஸ்ல மிஸ்ஸிங் நம்பர்ஸும் சேர்த்து பார்த்துருவோம். நம்பர் சீரிஸ் மிஸ்ஸிங் நம்பர்ஸ், இதுல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டாபிக் தான். அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா பார்த்தோம்னா உங்களுக்கு மொத்தமே பாத்தீங்கன்னா டாபிக் ரொம்ப கம்மி. ஆல்மோஸ்ட் எத்தனை டாபிக் வருதுன்னு பாருங்க, 10 டாபிக் கூட வரல. 10 டாபிக் தெளிவா பார்த்தாலே ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி 30 டாபிக் நான் நடத்துவேன். 30 டாபிக்மே படிக்கணும். அதுல எந்த டாபிக்கை இம்பார்ட்டண்டா படிக்கணும்னு இருக்கா, அதுக்காக தான் உங்களுக்கு இப்ப அந்த அனாலிசிஸ். கேர்லெஸ்ஸா பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது பெரியதுன்னு கேக்குறாங்க. சோ பாயிண்ட் வச்ச நம்பரோட ஒரு பாயிண்ட் இல்லாத நம்பர் இருந்தா அதுதான் பெரிய நம்பர். எல்லா நம்பரும் 0 பாயிண்ட்ல இருக்கு, ஒரே ஒரு நம்பர் மட்டும் பாயிண்ட் இல்லாம இருக்கு. சோ அப்ப அதான பெரிய நம்பர். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் சீரீஸ்லயே உங்களுக்கு எழுதிக்கோங்க. நம்பரை வச்சு கேட்டிருக்காங்கல்ல, 4வது கொஸ்டின் இது. ஓகேவா? நம்பர் வச்சு கேட்கறதுல 4வது கொஸ்டின். தென் மிகப்பெரிய பின்பம், இதை வந்து பாத்தீங்கன்னா பெரியது அப்படின்னு நோட் பண்ணுங்க சொல்றேன். கீழ்கண்டவற்றுள் பெரியது எது, இதுவே தனி டாபிக்கா நடத்துவேன். இந்த பெரியதுன்ற டாபிக்ல உங்களுக்கு இங்க பின்னத்துல கேட்டிருக்காங்க. பின்னத்துல இருந்தா எப்படி பண்ணலாம், ரூட்ல இருந்தா எப்படி பண்ணலாம், பவர்ல இருந்தா எப்படி பண்ணலாம், அடுக்குல. சோ அது எல்லாமே இந்த பெரியதுன்ற டாபிக்ல வரும். இது பெரியது, ஏறு வரிசை, இறங்கு வரிசை எல்லாமே ஒரே நாள்ல நடத்திடுவேன். இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்து பெரியதுன்னு கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும், ஏறு வரிசை கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும், இறங்கு வரிசை கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும், இதெல்லாம் ஒரே லாஜிக்ல வரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், படங்களை எண்ணுதல். படங்களை எண்ணுதல், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 74 கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்.
படங்களை எண்ணுதல். சோ படங்களை எண்ணுதல்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 டைப் இருக்கு. 6 டைப் இருக்கு. முதலே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். கொஸ்டின் பேப்பர் கொடுத்து கிளாஸ்ல சால்வ் பண்ணுவோம். சோ இது நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ண கொஸ்டின். உங்களுக்கு நான் அதை குரூப்ல அனுப்பி விடுறேன் பாருங்க. கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண கொஸ்டின் அனுப்பி விடுறேன். செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ண கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. தென் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், ரத்த உறவுகள். பிஆர் பிளட் ரிலேஷன் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2020 கேட்ட சைக்காலஜி கொஸ்டின் ஃபுல்லா பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்போ உங்க நோட் எடுத்துக்கோங்க. இதுல மொத்தம் எத்தனை டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இது வரைக்கும் நீங்க எழுதிருக்கீங்கல்ல? இதுல மொத்தம் எத்தனை டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா? நான் சொல்றவங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருமே நோட் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். ஓகே. எஸ். இப்போ சார் 16 டாபிக் கேட்டிருக்காங்க சார். யாருமா ஆன்சர் பண்றீங்க? அமர்நாத்தா? சார் ஸ்ரீ கிருஷ்ணசாமி. அன்மியூட். கிருஷ்ணசாமி அன்மியூட் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தவங்க மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம டாபிக்க தெளிவா சொல்லுங்க. எந்த டாபிக்ல அதிகமான கொஸ்டின் வந்திருக்கு? ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ல இருந்து பண்ணுவோம் நாங்க. இப்போ அதை நான் உங்களுக்கு டைரக்டாவே சொல்லித்தரேன். இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. இப்போ இதுல மொத்தம் 30 கொஸ்டின் இருக்கா? 30 கொஸ்டின்ல அதிகப்படியான கொஸ்டின் எந்த டாபிக்ல கேட்டிருக்காங்க? டயக்ராம்ல கேட்கறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நோட் பண்ணவங்க கீழே இப்போ பாக்ஸ் பண்ணி எழுதிக்கோங்க. டயக்ராம்ல 5 கொஸ்டின் வரை கேட்கறாங்க. ஓகேவா? செகண்ட் ஒன் கோடிங் டீகோடிங், குறியிடுதல் மறு குறியிடுதல். எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு சார்? 4 கொஸ்டின் சார். 4 கொஸ்டின். வெரி குட். மூணாவது டாபிக் என்ன எழுதணும் அப்படின்னா அனாலஜி. அனாலஜில 4 கொஸ்டின். ஓகே. எஸ். நாலாவது டாபிக் என்ன அப்படின்னா நம்பர் சீரிஸ். அதுல எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு? சார் 4 கொஸ்டின் சார். 4 கொஸ்டின். ஓகே. வேற எதுல அதிகமா கேட்டிருக்காங்க? நம்ம பார்த்த வரைக்கும் கிளாக்ல 2 கொஸ்டின். சோ புரியுதா எப்படி படிக்கணும்னு? புரியுதா? இப்போ உங்களுக்கு மொத்தமே 30 கொஸ்டின் தான். இந்த 5 டாபிக்க ஸ்ட்ராங்கா படிச்சிருந்தீங்கன்னா 30ல 20 மார்க் எடுத்துக்கலாமா? இவ்வளவுதான்ப்பா லாஜிக். சரிங்களா? இப்படிதான் படிக்கணும். தேவையில்லாததுக்கு இதான் போகக்கூடாதுன்னு சொல்றேன். சோ இதுக்கப்புறம் நீங்க இதுக்கு கீழே நீங்க என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கடுத்து கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தோம்ல பிளட் ரிலேஷன், ஒரு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. பிளட் ரிலேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கலாம். பிளட் ரிலேஷன் எது பெரியது, அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், படங்களை எண்ணுதல், அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் அதுக்கு கீழே எழுதிக்கோங்க. நான் மேஜரா சொல்லிட்டேன். அதுக்கு கீழே இதெல்லாம் நீங்க எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் சராசரியில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சராசரி எடுத்து எழுதிக்கோங்க ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் ஏஜஸ், வயது கணக்குகள்ல கொஸ்டின். வென் டயக்ராம், இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கிற ஏரியா. ஏஜஸ், வயது கணக்குகள், வென் டயக்ராம். வேற என்ன இருக்கு? ஆங்கில அகராதிங்க சார். என்னப்பா? ஆங்கில அகராதி. ஆங்கில அகராதியில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிக்ஷனரியில. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதவீதம்ல ஒரு கொஸ்டின் இருக்குப்பா. இவ்வளவுதான். இதுதான் வந்து உங்களோட 2020 கொஸ்டின் பேப்பரோட சைக்காலஜி அனாலிசிஸ். இதை எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ பியூர் சைக்காலஜி ஒண்ணுமா எழுதிக்கோங்க. பியூர் சைக்காலஜில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது நான் மொத்தம் 25 கொஸ்டின் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். அதுல ஒரு கொஸ்டின், 25ல ஒரு கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். என்னதுப்பா? கேட்கலாமா? இங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கிற மாதிரி இருந்தா அன்மியூட் பண்ணுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணுங்க, இல்ல ரிமூவ் பண்ணிடுவாங்கப்பா. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஏதாவது டவுட் இருக்காப்பா? கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க எல்லாரும். இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் அனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? பண்ணிட்டு போனா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். அப்படி படிச்சோம்னா தான் ஒரு கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா படிக்க முடியும். நான் சொல்றது கரெக்டா? நான் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டாபிக்ல போனா எது படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் ஐடியாவே இருக்காது. இப்ப நான் இந்த மாதிரி 3 நாள் 3 கொஸ்டினை பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம போற ட்ராக் கரெக்ட் அப்படிங்கிறது. இதுல யாருக்காவது ஏதாவது சேஞ்சஸ், அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கா? இல்ல நீங்க தான் அட்டன் பண்ண போறீங்க. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜில தான் கிளாஸை பார்க்க போறோம் ஃபுல்லாவே. அப்போ ஒரு 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2020 இன்னைக்கு முடிச்சிட்டோம். நாளைக்கு 2019, அடுத்து 2018 அண்ட் 17 சேர்த்து ஒரே நாள்.
ஸோ மொத்தம் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் 3 நாள் அனலைஸ் பண்ணிட்டோம்னா எதெல்லாம் கேட்கறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதை வச்சுக்கிட்டு நம்ம அக்டோபர் 5ல இருந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் கிளாஸ் போக ஆரம்பிச்சிடலாம். சரியா? பட் இந்த 3 நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 நாள் தான் உங்க நாலேஜ். இப்ப 2 வருஷம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி 2-3 வருஷம் எக்ஸாம் எழுதினவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு இந்த 3 நாள்ல நான் கொண்டு வந்துருவேன். இப்போ உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி 2 டைம், இன்னைக்கு இப்போ புதுசா வந்திருக்கவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி 2-3 டைம் எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அவங்க இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துருக்காங்க, நீங்க பார்க்கல, அவ்வளவுதான். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 நாள்ல நான் கொடுத்துருவேன். இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன்னா உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க நார்மலா கொண்டு வரது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் படி போயிடலாம். இந்த 4 நாள் கிளாஸ் எல்லாத்துக்குமே வரும்பா, அட்டன் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெய்டு கிளாஸ் நான் சொன்ன மாதிரி 150 days யூடியூப்ல நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, பிளான் என்னங்கிறது யூடியூப்ல போட்டிருக்கேன். அதுபடி கிளாஸ் போகும். 3 டைமா பிரிச்சு உங்களுக்கு 5 hours ஷெடியூல் கொடுத்துருந்தேன்ல, 5 மணி நேரத்துல 2 மணி நேரம் கிளாஸ், டே ஷீட் பிளஸ் டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெடியூல் படி போகும் இந்த 3 நாள் அனாலிசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே, இப்ப அப்படியே ஜிகே பார்ட் வாங்க. ஜிகே பார்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த டே ஷீட்ல வந்துடும். டே ஷீட்ல நான் கொடுக்குற டே ஷீட், ஃபர்ஸ்ட் டே ஷீட் என்ன அப்படின்னா அழகு. அழகு தான் ஃபர்ஸ்ட் டே ஷீட். அழகுனா என்னன்னா இப்ப மின்னோட்டத்தின் அடிப்படை அழகு கேட்டிருக்காங்க. இப்ப 2-3 கொஸ்டின் பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி விசையின் அழகு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, நிறையின் அழகு கேட்டிருக்காங்க. சோ அப்ப அந்த அழகு அப்படிங்கிற டாபிக்கை படிச்சோம்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்கறாங்க. சரிங்களா? அழகு. 2வது வந்து பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறியீடுகள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சூரிய ஒளி பூமியை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம். இதே மாதிரி நிலாவோட ஒளி பூமியை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம். நெக்ஸ்ட் கேட்கலாமா? இப்ப கேட்டிருக்கிறது சூரிய ஒளி பூமியை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம். இதே மாதிரி நிலா ஒளி பூமியை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம். அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளியின் திசை வேகம், சவுண்டோட வெலாசிட்டி கேட்கலாம், லைட்டோட வெலாசிட்டி கேட்கலாம், ஒளியின் திசை வேகம் கேட்கலாம், ஒளியின் திசை வேகம் கேட்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ல அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒளியாண்டு, ஒரு ஒளியாண்டுனா என்ன, ஒரு வானியல் அலகுனா என்ன. சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் நம்ம பாக்குறோம். நிலாவுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நிலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 செகண்ட். இப்போ சூரிய ஒளி பூமியை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்னா செகண்ட்ல சொன்னா 500 செகண்ட். இந்த 500 செகண்ட நான் வந்து பாத்தீங்கன்னா 6 நிமிஷம், அதாவது 8 நிமிஷம் எடுத்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட், 8 48, 8 நிமிஷம் 20 செகண்ட் அப்படின்னு பிரிக்கலாம். மொத்தம் 500 செகண்ட், அவ்வளவுதான். இதை வந்து நீங்க 8-20 ஞாபகம் வச்சுக்கிற வேணாம். சரிங்களா? சோ 8 நிமிஷம் 20 செகண்ட் பிரிக்கலாம். இதே மாதிரி நிலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 செகண்ட்மா, இவ்வளவுதான் 90 செகண்ட். இப்ப 90 செகண்ட் அப்படின்னா ஒரு நிமிஷம் 30 செகண்ட் அப்படின்னு பிரிக்கலாம். இல்ல 1.5 மினிட்னு கொடுத்தாலும் கரெக்ட். ஸோ இதை ஃபுல்லாவே நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த கொஸ்டின் நீங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்து இதே மாடல்ல என்ன கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் டே ஷீட். உங்களுக்கு நான் டே ஷீட் அப்படின்னு ஒரு காலம் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு டே ஷீட்ல இதெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வர்ற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே ஒரு நாளைக்கு 25 ஒன்வேர்டு வரும். அதை நீங்க ரெகுலரா படிக்கணும். 100 நாள் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதுவே 2500 ஒன்வேர்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன்ல கிடைச்சிரும். ஸோ அது ஒரு சைடு நம்மளுக்கு பேரலா போய்கிட்டே இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா கண்டறிந்தவர். பாத்தீங்களா, நேரத்தையே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கொடுத்த சிலபஸ்ல கண்டறிந்தவர் அப்படிங்கிற டாபிக். கண்டறிந்தவர் அப்படின்னா யாரு எதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தத்துவம். தத்துவத்தை தான் நம்ம என்னன்னு பார்த்திருக்கிறோம், விதிகள்னு பார்த்தோமா. ஓம்ஸ் விதி, பெர்னோலி விதி, இது திருகு விதி, திருகு தத்துவம், ஆர்கிமிடிஸ் தத்துவம், இந்த மாதிரி தத்துவங்கள் ஃபுல்லா ஒரு கிளாஸ். ஸோ இப்ப இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா 4 டாபிக், 4 கொஸ்டின் கிடையாது. சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி நேற்று சொன்னதுதான். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக்கா கொடுத்துருவோம். மருந்துகளின் ராணி எது, இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி, இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி. ஸ்பெஷாலிட்டியில ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. தென் இந்த இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி, தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பயிர், இந்தியாவின் உலகின் 2வது சிகரம், சார் ஒண்ணும் இல்லைங்க சார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவலை பெறும் நாட்கள். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சைக்காலஜி கொஸ்டின், ஜியோகிராபி கொஸ்டின், புவியியல். ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி கொடுத்துட்டேன் ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ ஆல்ரெடி நேற்று உங்களுக்கு குரூப்ல நான் ஷேர் பண்ணது இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா டைரக்டா டாபிக் வைஸாவே நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இப்போ இது நம்மளோட டெலகிராம் சேனல். டெலகிராம் சேனல்லையும் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். இந்த இருக்கு இல்லைங்களா,
இது நம்மளோட கிளாஸோட ஷெடியூல், நான் ஆல்ரெடி சொன்ன ஷெடியூல் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல எல்லாமே கவர் ஆகி வந்துடும். இப்போ சைக்காலஜி, மேத்ஸ் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 60 கிளாஸ் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரலாறு, அரசியலமைப்பு, குடிமையியல், புவியியல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் பார்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது 3மே சயின்ஸ் பார்ட். தென் லாங்குவேஜ்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 8 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். இதுதான் உங்களோட 150 கிளாஸ். அக்டோபர் 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய கிளாஸ் ஷெடியூல். சரிங்களா? 150 கிளாஸ்மே 2 ஹவர்ஸ் கிளாஸ். இதுல உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா? சோ இதுல பாருங்க, அனாலஜி, நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், கோடிங், டீகோடிங். புரியுதா? நான் கொடுத்துருக்க டாபிக் எல்லாம் பாருங்க. ஏல இருந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி கேட்கறதுல இருந்து டயக்ராம் மெத்தட், தென் இங்க பாருங்க கிளாக், பிளட் ரிலேஷன், டிக்ஷனரி ஆர்டர், புரியுதா? வென் டயக்ராம், இதெல்லாம் தானே இப்ப பார்த்தோம். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்பாங்களோ இதை தான் நான் டாபிக்கா கொடுத்துருப்பேன். இந்த டாபிக் ஃபுல்லாவே உங்களுக்கு பிடிஎஃபா நான் குரூப்ல ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்க போகுது. சரிங்களா? மற்றபடி ஜிகேவை பத்தி கவலைப்படாதீங்க. ஜிகே ஃபுல்லா அந்த மாதிரி நான் உங்களுக்கு பிரித்து வச்சுட்டேன். எந்தெந்த டாபிக் எத்தனை கிளாஸ் நடக்கும்ன்றது கூட சொல்லியாச்சு. இப்போ எக்கனாமிக்ஸ்னா உங்களுக்கு இந்த 8 டாபிக் 8 கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 16 மணி நேரம், 16 ஹவர்ஸ்ல இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்க அதுல நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஜியோகிராஃபி அப்படின்னா 10 கிளாஸ் அப்படின்னா 20 ஹவர்ஸ். டாபிக் நான் கையில கொடுத்துருவேன். இந்த டாபிக் படி தான் கிளாஸ் போகும். தேவையில்லாத டாபிக் உங்களுக்கு நடத்த மாட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன டாபிக் தேவையோ அது மட்டும் தான் நடக்கும். சரிங்களா? தென் இப்ப பாருங்க, பிசிக்ஸ் இப்ப பார்த்தோம்ல, கொஸ்டின் பார்த்தோம். அறிஞர்கள், கண்டுபிடிப்புகள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? கருவிகள், பயன்பாடுகள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? இப்ப சொன்ன அலகுகள், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாத்தீங்களா அலகுகள்ல வந்திருக்கும். 2வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா எண் குறியீடுகள்ல வந்திருக்கும். இப்ப கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்ல, எண் குறியீடுகள்ல ஒரு கொஸ்டின் வந்துருச்சா? அலகுகள்ல கொஸ்டின் இருக்கா? கருவிகள், விதிகள் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம். தத்துவம், விதி, தத்துவம் எல்லாம் ஒண்ணுதான். பெருநொழி தத்துவத்துல கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? சோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் டாபிக் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால அக்டோபர் 5க்கு முன்னாடி ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிடுங்க. அக்டோபர் 5ல இருந்து ஒரு டாபிக்கா உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த டாபிக்கை திரும்ப எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. சைக்காலஜிக்கு தான் ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். புரியுதா? ஏன்னா இதுபடி உங்களுக்கு ரெகுலரா போறப்போ டெய்லி ஒரு டாபிக் தான், அதுக்கு மேல நடத்த மாட்டாங்க. ஒரு டாபிக்கை கிளியரா முடிச்சிருவோம். அன்னைக்கே முடிச்ச உடனே அந்த டாபிக்கை ரிவிஷன் பண்ணிடணும். பிளஸ் டே ஷீட் நான் சொன்ன மாதிரி கையில கொடுத்துருவோம். அந்த டே ஷீட்ல பொறுத்தவரை ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். அந்த 25 கொஸ்டின் நீங்க படிச்சிடணும். பிளஸ் வீக்லி 2 டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் சமச்சீர் புக் பேஸ் பண்ணி. திரும்பவும் சொல்றேன், இவ்வளவுதான். இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கவே முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ண போறோம், டாபிக் வைஸ் படிக்க போறோம் கிளாஸ்ல. அது போக சமச்சீர் புக்கை 2 லெசனா டெஸ்ட் எழுத போறீங்க. டே ஷீட்டை டெய்லி 25 பாயிண்ட் படிக்க போறீங்க. இப்படி கவர் பண்ணிட்டு வந்தோம்னா 100 நாள் முடிகிறப்பவே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 டேஸ்ல பிசிக்கான எல்லாமே கவர் ஆயிரும். போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு டாப் டு பாட்டம் கவர் ஆயிரும். நீங்க 80க்கு 80 மார்க் கூட எடுக்க முடியும் கரெக்டா படிச்சீங்கன்னா. நான் உங்களை அவ்வளவுலாம் சொல்லல. நம்மளோட டார்கெட் 80க்கு 75+. இதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃபை பத்தி யோசிக்கவே வேணாம். 75 மார்க் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கட் ஆஃப் பத்தி எதுக்கு யோசிக்க போறீங்க? பிசிக்கல்ல சிங்கிள் ஸ்டார் போட்டா கூட 81, எல்லாத்துலயும் சிங்கிள் ஸ்டார் போட்டாலும் ஜாப் கன்ஃபார்ம். சரி, என்சிசி, என்எஸ்எஸ் எல்லாம் செகண்டரி. சோ 80க்கு எஸ் சார். இது 150 நாள் போட்டுருக்கோம் இல்லைங்க சார், அதுக்குள்ளாடி எக்ஸாம் வர மாதிரி இருந்துச்சுனாங்க சார். ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு கால் பண்ணி விட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு எக்ஸாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா என்னங்க சார் பண்றது? ஒருவேளை அக்டோபர் எண்டு கால் ஃபார் வந்தா ஜனவரி எண்டு இல்ல பிப்ரவரி எக்ஸாம் வரும். எப்படி பார்த்தாலும் 4 மந்த் இருக்கும். சரிங்களா? நான் உங்களுக்கு இந்த 4 மந்த் கிளாஸ்ல 2 ஹவர்ஸ் பிளான் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? சாட்டர்டே சண்டேல 2 கிளாஸ் நான் போட்டுருவேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ நார்மலா டெய்லி 2 ஹவர்ஸ் கிளாஸ் வந்துகிட்டு இருக்கும். சாட்டர்டே சண்டேல வாரத்துல 5 நாள் கிளாஸ் சொல்லிருக்கோமா? சாட்டர்டே சண்டேல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா 2 கிளாஸ் உள்ள வந்துடும். ஸோ அப்படி வர்றப்போ அந்த ஒரு மாசத்துல நம்மளோட 30 கிளாஸ வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே 2 கிளாஸா கொண்டு வந்தா 15 வாரம், 15 சாட்டர்டே சண்டே, 4 மாசத்துக்கு 16 சாட்டர்டே சண்டே வரும். இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 மந்த் கிளாஸா முடிச்சிடலாம். சரிங்களா? உங்களுக்கு ஷார்டேஜ் ஆச்சுன்னா அதுக்குள்ள உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். ஒரு டைம் தெளிவா நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, டெஸ்ட் எல்லாம் கரெக்டா பண்ணீங்கன்னா இந்த ஒரு டைம் நோட்ஸ் உங்களுக்கு மோர் தென் எனஃப். இதை வச்சுட்டு உங்களுக்கு அடுத்து ஒரு வேளை எக்ஸாம் 1 மந்த்ல கால் ஃபார் வந்தாலும் சரி, இல்ல 6 மந்த்துக்கு அப்புறம் கால் ஃபார் வந்தாலும் சரி, இவ்வளவுதான். உங்களுக்கு ரிவிஷன் மட்டும்தான் இருக்கும், டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இந்த பிளான் ஷெடியூல் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நான் குரூப்ல உங்களுக்கு எல்லாருமே அனுப்பியிருக்கேன். அப்படி வராதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க.
செகண்ட் லாஸ்ட் நம்பர் இல்ல ஃபர்ஸ்ட் நம்பர், 2 நம்பர்ல எந்த நம்பர்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ், கிளாஸோட ஷெட்யூல் மொத்தம் எல்லாமே வந்துடும். வீக்லி ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா பெய்டு குரூப்ல அப்லோட் ஆயிரும். இந்த 4 நாள் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான். 4 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் October 5ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வெளியே ஷேர் ஆகாது. ஒன்லி பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ற மாதிரி இருக்குமா, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு நாங்க போடுற எஃபோர்ட் ரொம்ப அதிகம். இதை கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க என்கிட்ட 50 பேர் வந்தாலும் 50 பேரும் கிளியர் பண்ணணும். அதான் என்னோட டார்கெட், சரிங்களா? எனக்கு ஒரு ஆள் கூட முடியாதுன்றது கிடையாது. ஏன்னா நான் சொல்றத பண்ணா போதும். நீங்க அதுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய டைம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் சொல்லியிருக்கேன். இந்த 5 மணி நேரம் எனக்கு கரெக்டா கொடுத்தீங்கன்னா இந்த இயர் 2022ல யூனிஃபார்ம் போட போறது கன்ஃபார்ம். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இது போக உங்களுக்கு மோட்டிவேஷன், வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, பர்சனலா ஏதாவது பேசணும் அப்படின்னா கூட என்னோட நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நம்பர். நீங்க கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருந்தேன்னா கான்டாக்ட் பண்றேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸ் போகும். ஸோ ஜாயின் பண்ணவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. October 5ல இருந்து உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடும். நான் எடுக்கிற கிளாஸுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நான் கொடுத்துருவேன். நான் எழுதி கிளாஸ் எடுப்பேன், அந்த எழுதின நோட்ஸும் குரூப்ல நான் போட்டுருவேன், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு சைக்காலஜி கிளாஸ் நோட்ஸ் காட்டுறேன். போன டைம் நடந்த கிளாஸ்ல இருக்கிற நோட்ஸஸ் எல்லாமே, இது போன வருஷம் நடந்த கிளாஸ் நோட்ஸஸ். உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன்ல நான் கொடுத்துருவேன். ஃபைல்ஸ்ல இருக்கும். குரூப்ல இருக்கவங்க நம்ம டெலகிராம் குரூப்ல போய் பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா கிளாஸுமே நோட்ஸ் நான் போட்டிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கிளாஸ் எடுப்போம். இந்த டைம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிருப்பேன்ப்பா. இது பழைய நோட்ஸ் இருக்கும், இதை வச்சு நீங்க எதுவும் யூஸ் பண்ண முடியாது. புது நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் அப்டேட் பண்ணி கொடுப்பேன், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்கள் போலீஸ்க்கு போன டைம்ல எடுத்த கிளாஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி நான் ஹேண்ட் ரிட்டன்ல எழுதி உங்களுக்கு நோட்ஸ் நான் கொடுத்துருவேன் கிளாஸ்ல. பெய்டு குரூப்ல உங்களுக்கு நோட்ஸ் வந்துடும். இப்ப நம்பர்னா என்ன, அதுல எத்தனை டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி. இப்ப எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் கேட்கலாம், குறியீட்டு எண்கள் மற்றும் திசை எண்கள் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்களா? சோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, குறியீட்டு எண்கள் என அழைக்கப்படும் எண்கள் எது? முழு எண்கள், இயல் எண்கள், முழுக்கள், இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதை பத்தின உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் கிளாஸ்ல நோட்ஸா கொடுத்துட்டு தான் கிளாஸ் எடுப்பேன். இப்போ முழுக்களை பத்தி சொல்றேன் அப்படின்னா இதை ஃபுல்லாவே நடத்துவேன் நான் கிளாஸ். ஏன் அப்படி சொல்றாங்க? இதை வந்து ஜெர்மன் வார்த்தையில இருந்து எடுத்திருக்காங்க. இதோட மீனிங் ஜேலன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை இசட் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே நான் கிளாஸ்ல தெளிவா கிளாஸ் எடுப்பேன். பிளஸ் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு நான் பெய்டு வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டுருவேன், சரிங்களா? ஸோ அதனால நீங்க நோட்ஸை திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குற எல்லா கிளாஸுக்கும் நோட்ஸ் வந்து குரூப்ல வந்துடும். அதே மாதிரி சைக்காலஜி கிளாஸ் போன டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டட் கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, எல்லாருமே சயின்டிபிக் நம்பர் பாத்தீங்களா, ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, அறிவியல் எண்கள், அறிவியல் குறியீட்டு எண்கள். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் கீழே வந்துடும், நமக்கு இதுல அப்டேட்டட்ல வந்துடும். நட்பு எண்கள், ராமானுஜம் எண்கள், வகுப்படும் எண், வகுக்கும் எண், இந்த மாடல்ல இங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு டைரக்ட் ஒன் வேர்ட். 10 பவர் கூகுள்னா கூகுளோ பிளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பவர் 100னா 1 கூகுள். இதெல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. இப்போ எல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். 1 தலைகிலி என்ன, 0 தலைகிலி, இது உங்களுக்கு ஒரு கிளாஸ்க்கான நோட்ஸ், சரியா? இதே மாதிரி எல்லா கிளாஸுக்குமே நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருவேன். இந்த நோட்ஸை நீங்க எடுத்து எழுதி படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட். கிளாஸ் நடத்தும் போதே உங்களை எழுத வச்சிருவேன். பிளஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னோட நோட்ஸை நீங்க ரீகால் பண்ணி பாத்துக்கலாம். திரும்ப ரீவைண்ட் பண்ணி உங்க நோட்ஸை ஃபுல்லா நீங்க பாத்துக்கலாம், சரியா? இது வந்து ஒரு தியரி கொஸ்டின் மாதிரி கொடுத்தோம்னா, இப்போ உங்களுக்கு கிளாஸ்ல நான் எடுக்கிற கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு அதை நீங்க எழுதிட்டு வரணும். எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸ் இருக்கும். இது போன டைம் பிசி கொஸ்டின், பிசிக்கு எடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். போன டைம் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும்பா. உங்களுக்கு இப்படி கொஸ்டின் கொடுத்துருவேன். இது உங்களுக்கு கிளாஸுக்கு நாளே வந்துடும். இப்ப நாளைக்கு உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் அனுப்பிடுவேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்க கொஸ்டினை எழுதி 4 ஆப்ஷனையும் நீங்க நோட் பண்ணிடணும். நோட் பண்ணிட்டு ஒரு பேஜ் விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த கொஸ்டின். இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக்ல இப்ப 16 கொஸ்டின் இருக்கு. 16 கொஸ்டின் எழுதிட்டு 16 கொஸ்டினுக்கும் கேப் விட்டுறணும். இந்த மாதிரி கேப் விட்டு எழுதிக்கணும். கிளாஸ்ல நான் சால்வ் பண்ணும்போது இந்த கேப்ல சால்வ் பண்ணணும், சரிங்களா? இது இப்படிதான் சைக்காலஜி கிளாஸ் போகும். சைக்காலஜி கிளாஸுக்கு இப்படி முன்னாடியே கொஸ்டின் கொடுத்துருவேன். கொடுத்த கொஸ்டின் நீங்க நோட் பண்ணிட்டு வந்துடணும். நோட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிளாஸ்ல சால்வ் பண்ணுவோம், ஓகேவா? கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நேரத்தே சொல்லியிருந்தேன். போன வீடியோ பார்க்காதவங்க யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கோங்க.
கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை நோட்ஸ் வேணும், என்னென்ன நோட் நீங்க கொண்டு வரணும் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 நோட் வரும். ஒரு நோட் வந்து சைக்காலஜிக்கு மட்டும், மேக்ஸும் சைக்காலஜி அதுல வந்துடும். ஒரு நோட் வந்து பாத்தீங்கன்னா டே ஷீட், டெய்லி டே ஷீட்டுக்கு. 2 நோட் வந்து சயின்ஸுக்கு ஒன்று, சோசியலுக்கு ஒன்று. நோட்டெல்லாம் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நான் அன்மியூட் பண்ணி நோட்டை காட்ட சொல்றப்போ எனக்கு நோட்டை காட்டணும். சரிங்களா? நான் சொல்ற ஒர்க்கை கரெக்டா பண்ணீங்கன்னா இந்த இயர் நீங்க போஸ்டிங் வாங்க போறது கன்ஃபார்ம்பா, யூனிஃபார்ம் போட போறது கன்ஃபார்ம். தேங்க்யூ.